ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நான் கொடுவா மீன் எடுத்திருக்கேன். கொடுவா மீனை நல்லா முழுசாகவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3 கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே ஏறும். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை. இதுதான் இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம மீன் வறுவல் செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயும் செய்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இது 2யும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கையால் நல்லா கலந்துட்டு இப்போ மீனில் மசாலாவை தடவிக்கலாம். தடவிட்டு மீனில் ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலா நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு மீன் வறுக்கக்குள்ளே நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி மீன் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லா மீன்லேயும் இந்த மசாலா வறுவல் நீங்கள் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலாவை மீனில் நல்லா தடவிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளான மீன் மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா மசாலாவை நல்லா தடவிட்டேன். தடவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம மீன் வறுத்தோம்னா நல்லா மீனில் இந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இப்போ மீனை எடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். மீன் போட்டதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு இதுனா கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் சிம்லேயே இருந்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம அந்த சின்ன வெங்காயம், பூண்டுலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்தட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா மீன் வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதே மசாலாவை அம்மியில் அரைச்சி செஞ்சோம்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்படியே நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மீன் வறுவல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.